இந்தியர்கள் வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். சைனா, இந்த ரஷ்யா, இந்த யூஏஇ, மலேசியா, ஸ்ரீலங்கா யார்கிட்ட வேணால் நம்ம தோக்கலாம். இந்த அமெரிக்கன்ஸ்டையும் இங்கிலாந்துக்காரன்ட்டையும் நம்ம தோக்கக்கூடாது. கிரிக்கெட்டு, நான் கிரிக்கெட்டை உங்களை பார்க்க வேணாம்னு சொன்னது உண்மை. ஆனால் நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர். நான் எங்கள் ஸ்கூலு சாந்தம் ஸ்கூலு கிரிக்கெட் ஸ்கூல் தான். அது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து +2 வந்து 1988 படித்து முடித்தேன். 88 வரைக்கும் ஷோர் ஷாட் தெரியும். அது வந்து கிரிக்கெட் ஸ்கூல். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது எனக்கு. ஸோ அந்த வகையில் கிரிக்கெட் பார்க்கலாம் கூட நேற்று நடந்த விஷயங்கள் அப்படின்னு வந்து சில விஷயங்களை பார்க்கும்போது இந்தியா இங்கிலாந்து பீட் பண்ணணும், இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ரன் எடுக்கணும், குறிப்பிட்ட விக்கெட் அவங்க கைவசம் இருக்குது, 4 விக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மனசுக்குள்ளே இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு குட்டியுண்டு அவநம்பிக்கை, போலர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. அது வந்து கிரிக்கெட் பிடிச்சில்லை. ஒரு இந்தியனாக நம்மளை அடிமைப்படுத்தின அந்த பிரிட்டிஷர்ஸில், அதுவும் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் எனக்கு ஏகப்பட்ட இந்த ஸ்லட்ஜிங் சொல்லுவாங்க, வந்து பின்னாடி பேசுறது, கோவப்படுத்துற மாதிரி பண்ணுறது, நக்கல் நையாண்டிகள், இந்தியன்ஸ்னாலே வந்து ஒரு முட்டா பயல்க, அடிமைகள்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டு இந்த ஒயிட்ஸ்க்கு. அதனால் இந்த கேம் மட்டும் ஒரு புஷ் இருந்தது. சரியாக வந்து இன்றைக்கி சாயந்தரம் மேட்ச் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கடைசி பேட்ஸ்மேன் கை உடைஞ்சி விளையாடிட்டு இருப்பார். அவர் ஒரு ரன் கூட எடுக்க மாட்டார். லாஸ்ட் பாலில் அந்த ஆப்போசிட்டுக்கு ஒரு ரன் எடுத்துகிட்டு இவங்க மாறி ஓடிட்டு வருவாங்க. கடுப்பாயிட்டு ஒரு 9 ரன் தான் இருந்தேன். கடுப்பாயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு வேலையை பார்க்க போயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி கிரிக்கெட்டு டிவி பார்க்குறேன். சுவிட்ச் ஆன் பண்ணி ஃபோனை பார்க்குறேன். இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச்சில். 9 ரன்னோ 8 ரன்னோ வித்தியாசம் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கிரிக்கெட் பார்க்காதீங்க. இது கிரிக்கெட்டுக்காக நான் சொல்லலை. இந்தியர்கள் வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். சைனா, இந்த ரஷ்யா, இந்த யூஏஇ, மலேசியா, ஸ்ரீலங்கா யார்கிட்ட வேணால் நம்ம தோக்கலாம். இந்த அமெரிக்கன்ஸ்டையும் இங்கிலாந்துக்காரன்ட்டையும் நம்ம தோக்கக்கூடாது. அமெரிக்கா, இந்த 5i கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்து, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, கனடா, இந்த 5 பேரும் கூட்டாளிகள். இவங்க 5 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, என்ன சொன்னாலும் சரி. ஸோ அந்த 5 பேர்கிட்ட நம்ம தோக்கக்கூடாது. குறிப்பாக அமெரிக்கன்ஸ்லையும் வந்து பிரிட்டிஷ் பீப்புள்கிட்டையும் நம்ம தோக்கக்கூடாது. அந்த வகையில் இன்றைக்கி இந்தியா வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சதுனால இந்த சீரியஸ் 5 மேட்ச் கொண்ட சீரியஸ் வந்து